தூய திருநாளின் காலை பொழுதினிலே இக்காணொளி வாயிலாய் இறைவனை தொழுது கொள்ள வண்ணமாய் இணைந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காய் நாம் யாவரும் தலைவணங்கி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திரரும் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்றவரும் ஆகிய பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, குளிர்ச்சியும் ஆட்சி நிறைந்த இந்நாளின் காலை பொழுதிலே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அச்சம் நிறைந்த இந்நாட்களிலோ எங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து உள்ளத்தால் இத்தொழுகையிலே ஒன்றிணைய நீர் எங்களுக்கு அருள் செய்திருக்கின்றீர். உண்மையாய் தம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்குரைத்தவர், உள்ளத்தால் ஒன்றித்திருக்கின்ற இத்தொழுகையிலே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள, உம்முடைய முக சாயலை நாங்கள் தரிசிக்க இத்தொழுகையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உள்ளத்தால் உடைந்து வேதனைகளோடு காணப்படுகின்ற எங்கள் யாவருக்கோ இத்தொழுகையின் வாயிலாய் ஒரு ஆறுதலையும் அமைதியையோ மகிழ்வான சிந்தைகளை தந்தருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்நாள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற இறை வார்த்தைகள், சிந்திக்கின்ற சிந்தனைகள் இவை யாவற்றின் வாயிலாய் உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் தொனிக்கப்பட, உமோடு உறவாட இத்தொழுகை முழுவதையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய திருப்பெயருக்கு மாட்சிமை சேர்வனமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை பாடல் 6வது பாடல், பழைய பதிப்பு 7. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த ஆண்டவரை தொழுதேற்று என்கிற கீர்த்தனை 6 பழைய பதிப்பு 7ஆம் பாடலை நாம் யாவரும் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத ஆண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நீ செய் பலவான வினை பொறுத்தருளும் மேலான, தினம் தினம் உலகில் நீ செய் பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆண்டவரை தொழுதேத்து. வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த ஆண்டவரை தொழுதேத்து. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் முடிசூட்டும், ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆண்டவரை தொழுதேத்து. தூதி
மிகுந்தேற ஸ்தோத்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற ஸ்தோத்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரை என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. இன்று வரை முறையாய் படிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 116 1 முதல் 14 வசனங்கள். சங்கீதம் 116 வசனங்கள் 1 முதல் 14 வரை. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதனால் அவரில் அன்பு கூறுகிறேன். உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவே, மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியருக்கும் மகிமை உண்டாதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். பின்னாளிலும் படிக்கும்படியாய் தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகளை படிக்க கேளுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பவைகளே. படிக்கும்படியே தரப்பட்ட திருமுறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுடைய பெயருக்கு மாட்சி மகத்துவமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் தலைவணங்கி ஆண்டவராய் இயேசுவானவர் கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும்.
எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியோ. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிறங்கள் ரட்சித்துக்கொள்ளோ. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையோ என்றென்றும் உடையவைகளே. ஆமென். அமர்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவரை நோக்கி பார்க்கிற நமக்கு அவர் ஆறுதல் தருகிறார். இந்த நாளின் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் வாசிக்க கேட்ட யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுநாதர் பிதாவிடத்தில் செல்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில் பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கும் சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் நம்பிக்கை, நான் திரும்ப வருவேன் என்ற நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி வருவேன் என்ற நம்பிக்கை. தோமா சொல்லும்போது, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்பதை அறியேன், எப்படி வழியை அறிவேன் என்று கேட்கும்போது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி எல்லாம் இயேசுவே என்ற வழி நடத்துதலை காட்டுகிறார். மற்றவர்கள் இயேசுவை குறித்து சொல்வதற்கு முன்பாகவே, அவருடைய வழியை குறித்து காட்டுவதற்கு முன்பாகவே இயேசுநாதர் சொல்லுகிறார். பயத்தோடு திகிலோடு இருந்த சீஷர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி இயேசு சொன்ன வார்த்தை, நானே வழி சத்தியம் ஜீவன். இன்று பயத்தோடு நம்பிக்கை இழந்து கோவிட்-19 வைரஸின் தாக்கத்தினால் எல்லாரும் இல்லங்களில் முடங்கி கிடக்கின்றோம். வியாதியை குறித்த பயம், பொருளாதார எதிர்நோக்கில் பயம், பிள்ளையுடைய வாழ்வை குறித்த பயம். இப்படிப்பட்ட பயத்தின் சூழலில் ஆண்டவருடைய நற்செய்தி சொல்லுகிற வார்த்தை, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு. பக்தன் ஒருவர் பாடும்போது, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று பாடுகிறார். இந்த காலை வேளையில் நமக்கு ஆண்டவர் தருகிற நம்பிக்கை, எல்லாம் இயேசுவே. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சீரிய படைத்தளபதி நாகமானை குறித்து வாசிக்கிறோம். நாகமான் குஷ்டரோகம் என்னும் பயங்கரமான வியாதி. இந்த வியாதியின் பாதிப்பில் பயத்தோடு இருக்கிறார். உயர்ந்த பதவி, இந்த மேன்மை இழந்து போகுமா? சமூகம் என்னை மதிக்குமா? இந்த வியாதி என் பிள்ளைகளை பாதிக்குமா என்றெல்லாம் பயத்தோடு இருக்கும் சூழலில் ஒரு சின்ன அடிமை பெண் நாகமானுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். எங்கள் கடவுளத்தில்
போகட்டும், அவர் சுகம் கொடுப்பார். எங்கள் ஆண்டவரிடத்தில் எல்லாம் உண்டு, சுகம் உண்டு, வாழ்வு உண்டு என்று நாகமான் என்னும் படை தளபதிக்கு சிறு பெண் வழி காட்டுகிறார். அந்த வழியில் சென்ற நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து சுகம் பெறுகிறான். அவனுடைய சுகத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையுடைய சரீரத்தை போல மாறியது என்று சொல்லுகிறார். என்று பயத்தோடு கலக்கத்தோடு இல்லங்களில் முடங்கியிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவே எல்லாம் என் நம்பிக்கை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நம்பிக்கையை பிறருக்கு கொடுத்து அவரில் நிலைத்திருக்க ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அனுபவத்தில் 3 காரியங்களை சுருக்கமாக நாம் திரும்பி பார்ப்போம். இயேசுவே வழி. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சரியான வழி இயேசுவே. இன்று மனிதனை, தலைவர்களை பின்பற்றி வாழ்ந்த அநேகர் ஏமாந்து போனதை, விழுந்து போனதை நாம் பார்க்க முடிகிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், கர்த்தரை சார்ந்திருங்கள், வலது பக்கம் இடது பக்கம் சாயாது இருங்கள். கிறிஸ்தவக்குள் அருமையுள்ளே, கர்த்தர் வழியில் நாம் நடப்போமானால், கர்த்தர் காட்டும் வழியில் நாம் நடப்போமானால் நிலையான வாழ்வு உண்டு. எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேலரை ஆண்டவர் மீட்டு வழி காட்டுகிறார். அவர்களுக்கு ஆகாரம் குறைவில்லை, தண்ணீருக்கு குறைவில்லை. எதிரியுடைய எல்லா எதிர்ப்பையும் கடந்து அவர்கள் சென்றார்கள். மொத்தத்தில் நாம் பார்க்கும் போது பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம் 40 வருஷம் அவர்களை பாதுகாத்து சரியான பாதையில் நடத்தினது என்று பார்க்கிறோம். உபாகம் 29ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை 40 வருஷம் வண்ணாந்திரத்தில் வழி நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரங்கள் பழையதாக மாறவில்லை, நீங்கள் கால்களில் அணிந்திருந்த பாதரட்சை தேய்ந்து போவதில்லை என்று சொன்னார். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் வழியாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்பாகும் 2 பாதைகள் இருக்கிறது. விசாலமான பாதை, கேட்டுக்கு போகக்கூடிய பாதை. அதை அநேகர் தெரிந்து கொள்வார்கள். அதனுடைய முடிவோ மரணம். அடுத்ததாக இடுக்கமான பாதை, கடவுள் காட்டும் பாதை. அதில் அநேக பாடுகள் உண்டு. அதில் பிரவேசிப்பவர்கள் சிலர் மட்டுமே. அந்த பாதை வாழ்வு கொடுக்கும் பாதை. வாழ்வு வாழ்வதற்கு எப்படியும் வாழலாம் என்று அல்ல, கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயித்திருக்கிற வாழ்வில் பாதையில் நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். திரளான மக்களோடு இயேசுநாதர் எருசலேமுக்குள் பிரவேசித்தார். எருசலேமுக்குள் இயேசு பிரவேசித்த நோக்கம் சிலுவை. சிலுவையின் வழியே வாழ்வு. அந்த சிலுவையின் வழியே வாழ
கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். யோசேப்பு கடவுளின் வழியில் வாழ்ந்தான். அநேக பாடுகளை சந்தித்தான். அநேக நெருக்கடிகளை சந்தித்தான். இச்சைக்கு தூண்டப்பட்ட நிலையிலும் கர்த்தரோடு வாழ்ந்தான். யோசேப்பு கர்த்தரோடு இருந்ததினால் கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பை உயர்த்தினார். தானியேல் கர்த்தரின் வழியில் தன்னை ஒப்பு கொடுத்த படியினால் சிங்கக்கெபியின் மத்தியிலும் கர்த்தர் உயர்த்தி நிறுத்தினார். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ விசுவாச உறவில் ஆண்டவரோடு இருந்தும் எரியும் அக்கினியில் போடப்பட்டோம். கர்த்தர் அவற்றிலிருந்து தூக்கி உயர்த்தி நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமிலே, நானே வழி என்ற ஆண்டவருடைய வழியில் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கடவுள் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். நம் ஒவ்வொரு வாழ்வும் மேன்மைப்படும். இந்த பயங்கரமான காலகட்டத்திலும் கர்த்தரின் வழியில் நாம் நடப்போமானால் நிச்சயமாக உயர்வு உண்டு. இரண்டாவதாக நான் வாசிக்கும் போது, நானே சத்தியம், இயேசுவே உண்மை, இயேசுவே உண்மை. இயேசுவின் பிள்ளைகள் உண்மையின் பிள்ளைகள். நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல், நம்முடைய சிந்தை உண்மையை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையின் கனி வெளிப்பட வேண்டும். இந்த உண்மையின் ஆண்டவரை தமஸ்கு பாதையில் சவுல் சந்தித்தார். அந்த ஆண்டவரில் நிலைத்திருந்தார். இனி நான் அல்ல கிறிஸ்து, என்னுடைய படிப்பு, என்னுடைய பதவி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய செல்வம் குப்பை. உண்மையின் ஆண்டவர் இயேசுவே உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டார். உண்மை உயர்வை தரும். உண்மையான வாழ்வு சோதிக்கப்பட்டாலும் உயர்வு தரும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அநேகத்தின் உயர்வு, அநேகத்தின் மேன்மை ஆண்டவர் நிச்சயம் தருகிறார். உண்மை கடினமாக இருந்தாலும் எப்பொழுதும் உண்மைக்கு மரியாதை உண்டு. உண்மை கடினமாக இருந்தாலும் உண்மைக்கு எப்பொழுதும் மரியாதை உண்டு. இயேசு உண்மையின் சான்று. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தொங்கும் வேளையில் 100க்கு அதிபதி சொல்லுகிறார். 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம், மெய்யாகவே இவர் தேவ குமாரன். மெய்யாகவே இயேசு தேவ குமாரன். உண்மை எப்பொழுதும் மரியாதையாக நோக்கப்படும். பிலாத்து நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது பிலாத்துவின் மனைவி பிலாத்துவிடத்தில் சொல்லுகிறார், இவர் நீதிமான். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம், இவர் நீதிமான் என்று நான் பார்க்கிறேன். நீதிமானாக இயேசுவை பார்க்கிறேன் என்று பிலாத்துடைய மனைவி சொல்லுகிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால், இயேசுவின் பக்கத்தில் அறையப்பட்ட கள்வன் சொல்லுகிறான், இவர் குற்றம் அற்றவர், இவர் குற்றம் அற்றவர். உண்மைக்கு எப்பொழுதும் மரியாதை உண்டு. இயேசுநாதர் சொல்லும் போது யோவான் 10ஆம் அதிகாரத்தின் 5-8ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால், எனக்கு முன்னே
அநேகர் வந்தார்கள். அவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரரும். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். இயேசுவின் வழியில் வாழ அழைக்கப்பட்ட நாம் உண்மையின் வாழ்வை வெளிப்படுத்த ஆண்டவர் அழைக்கிறார். சங்கீதம் 119:30 வாசிக்கும் போது, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டேன், உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மெய் வழியான இயேசுவை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொண்டோமா? அந்த மெய்யான ஆண்டவரில் நிலைத்திருந்து உண்மைக்கு சான்று பகருகிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக பார்க்கும்போது, நானே ஜீவன், நானே ஜீவன். பல நிலையில் சொல்லுகிறார், நானே ஜீவாப்பம், நானே ஜீவன் தரும் தண்ணீர், நானே வாழ்வு தரும் ஒளி, நானே வார்த்தை, நானே முடிவில்லாத வாழ்வு. இதையெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் இயேசுவன்றி வேறே ஒன்றுமில்லை. எல்லாம் இயேசு. பக்தன் அழகாக பாடுகிறார், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. நானே ஜீவன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவன் கொடுத்தார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுப்பார். நல்ல மேய்ப்பனான ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். ஆஸ்திரேலியா மலை சிகரங்களில் ஆராய்ச்சி செய்த போது ஒரு பறவையின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. அந்த பறவையின் எலும்புக்கூடை வைத்து அந்த பறவையின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது, பெரிய மலையில் வாழும் பறவை 2 முட்டைகளை இடும், அடைக்காத்து குஞ்சு பொரித்து அந்த குஞ்சுகளுக்காக ஆகாரம், தன் மார்பை சுவற்றில் இடித்து அதிலிருந்து சொட்டக்கூடிய இரத்தத்தை அந்த குஞ்சுகளுக்கு ஆகாரமாக கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த குஞ்சுகள் பசி ஆறுவதற்காக தன் இரத்தத்தை அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கும். சில நாட்களில் அந்த பறவை மெலிந்து வாடி போகும். இரத்தம் அதிலிருந்து குஞ்சுகளுக்கு கிடைக்காத காரணத்தினால் அதனுடைய சதையை கொத்தும். சிறு சிறிதாக சதையை கொத்த அந்த பறவை இறந்து போகும். இறந்து போன அந்த பறவையின் சதையை அந்த குஞ்சு பறவைகள் தின்று ஆகாரத்திற்கு இனி என்ன என்ற ஒரு கேள்வி வரும்போது பறக்க தொடங்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையிலே இயேசுவும் உங்களுக்காக எனக்காக தன் வாழ்வையை தந்தார். கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக தந்தார். யோவான் 10:10 நான் வாசிப்போமானால், நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். நல்ல மேய்ப்பனான ஆண்டவர் தன் ஜீவனை நமக்கு தந்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையிலே இனி நாம் COVID-19 என்னும் ஒரு பயங்கரத்தில் நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முடங்கி இருக்கின்றோம். இந்த வசனம் நமக்கு சொல்லும் நற்செய்தி எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இந்த நம்பிக்கையில் நம்மை சூழ நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிற எல்லா பயங்கரத்திலிருந்து இயேசு என்னை விடுவிப்பார்,
எனக்கு வழியாக, எனக்கு துணையாக இருப்பார். எனக்காக தன் ஜீவனை தந்த ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாண வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சரள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறையுண்டு மரித்து அடக்கணமட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தனார். பரமண்டலக்கேறி சில பிதாவாகிய கடவுள் பதிலை விட்டிருக்கிறார். அவருடைய உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தவாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தலும் நித்திய ஜீவனும். ஆமென். அமருங்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை ஆசிரிக்கின்றவர்களுடைய பெயர்களை படிக்க கேளுங்கள். மே 10ஆம் தேதியன்று திரு சிங்கிள் ஜான் திருமதி மினி எளமாவிளை மத்தியோ, திரு அசோகன் திருமதி மேபல் பனீக்கன் விளை. மே 11ஆம் தேதியன்று திரு ஞானராஜ் திருமதி எலிசபெத் மணலி. மே 12ஆம் தேதியன்று திரு ராஜமணி திருமதி லைலா செம்மணக்காலை, திரு சுனில் திருமதி ஜீனா குடையால் விளை, திரு பிஜுகுமார் திருமதி ஆஷா ஜோஸ்லின் நாராயண பேரத்தலை, திரு ஜெபின் ஜோஸ் திருமதி ஆஷா மேலக்காவிளை. மே 13ஆம் தேதியன்று திரு ஸ்டான்லி ஜோன்ஸ் திருமதி சோபிதம் எழுமாவிளை, திரு சிபு ஷர்லின் ஜோஸ் திருமதி லெனிதா மாமுட் விலாகம், திரு பிராங்க்லின் ரிச்சர்ட் திருமதி ஜெபஷீலா கிறிஸ்டபல் ரிச்சர்ட் விலாஸ் மார்த்தாண்டம். மே 14ஆம் தேதியன்று திரு பிரேம் சுந்தர் திருமதி ஷீஜா தட்டான் விளை, திரு பினு திருமதி ரோனிக்கம் மாந்த விளை. மே 15ஆம் தேதியன்று திரு பாபுராஜ் திருமதி வினிதா காவு விளை. மே 16ஆம் தேதியன்று திரு வின்ஸ்லி பெனட் திருமதி புனிதகலா உளவாரத்தலை, திரு ரெஜிகுமார் திருமதி கிறிஸ்டல் சுதர்ச்சனா உளவாரத்தலை, திரு ஜெயன் திருமதி பிஜு ஆனாடு, திரு பிபின் திருமதி சினி உளவாரத்தலை, திரு ராஜன் திருமதி ஷீஜா சங்கராந்தி, திரு டிஏ அருண்ராஜ் திருமதி சி ஆட்லின் ஜோதிகா மேலக்காவிளை ஆகியோர் வருகின்ற வாரத்திலே தங்களுடைய இல்லற வாழ்வினிலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கின்றார்கள். திருச்சபையின் சார்பாக இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கடவுளுடைய கருத்திலே செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு என்று திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. இப்புதிய ஆண்டிலும் அவ்விதமாய் உங்களுக்கு நலமும் அழியா பொருளும் அனைத்து நலம் நிறைந்த மேன்மை மிக்க ஒரு சிறந்த ஒரு ஆண்டாய் இவ்வாண்டை கடவுள் தாமே உங்கள் யாவருக்கும் ஆசீர்வதித்தருள்வாராக. ஆமென். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே நேசவுதியும் சுத்தரே நீத்தம் மகிழவே விசிரோவான் ஜோதி கதிரிங்கே மேசியாயம் மணவாளனே ஆசாரியரோவான் ராஜனோம் ஆசீர்வதித்திடோம். வருகின்ற வாரத்திலே புதிய வயதிற்குள்ளாய் பிரவேசிக்கின்றவருடைய பெயர்களை படிக்க கேளுங்கள். மே 10ஆம் தேதி திருமதி வசந்தி செல்வம் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் பிரசாத் வாரவிளை, திருமதி ஐவி டோரா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் இயேசுதாஸ் வாரவிளை, திரு தேவராஜ் மேலக்காவிளை, திருமதி தானம்மா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சுந்தர் சிங் மேலக்காவிளை, திரு பால் ராபர்ட் தர்மராஜ் சிலுவைபுரம், செல்வி ஆன்சி விக்டர் டாக்டர் ஆஃப் திருவாளர் விக்டர் இடைக்கண்டம், திரு வின்ஸ் சன் ஆஃப் திருவாளர் வில்சன் இடைக்கண்டம், திரு ஸ்டான்லி ஜோன்ஸ் எளமாவிளை, திருமதி ஜாஸ்மின் கீதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் பென்சாம் எளமாவிளை, திரு பெனட்ராஜ் பருத்திவிளை,
திரு மணி முளமூட்டுக்குழி, திருமதி ஷிபுலா ராணி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜேம்ஸ் ராஜ் புவன்விளை, திரு தாசன் தெங்கரத்தலவிளை, திருமதி லில்லி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் செல்வநாயகம் திட்டக்குடி, திருமதி தெரசா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் நேபல் சுதர்சிங் பேரத்தலை, திரு வெஸ்டர் ஜான் சூளால், திருமதி ரோனிக்கம் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் வினு மாந்தவிளை. மே 11ஆம் தேதியன்று திரு ராபர்ட் மதுரம் சிங் காட்டேஜ் கடைவிளை, திரு சுந்தரம் கைதரத்தலை, திருமதி திவ்யா சத்யா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் மோனிஷ் மேலக்கா விளை. மே 12ஆம் தேதியன்று திரு ஜெரிஷ் ஜே அஸ்வின் சன் ஆஃப் திருவாளர் ஜெபராஜ் மேலக்கா விளை, திருமதி சாந்தகுமாரி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சத்யராஜ் ஒலுவாரத்தலை, திரு வினோஜான் தட்டான் விளை, செல்வி ஸ்ருதி மோல் டாக்டர் ஆஃப் திருவாளர் வில்சன் எழுவிளை, அஜீஷா டாக்டர் ஆஃப் திருவாளர் லேட் சாஜி கும்பிளாந்தேரி, திருமதி மேரி மெட்டில்டா லால்வில்லா சூளால், திரு ஷிபு சர்லின் ஜோஸ் மாமுட்டு விளாகம், திருமதி கீதா ஜாஸ்மின் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஸ்டான்லி ராஜ் கருமனவிளை கரிக்குழி, திருமதி இசபெல்லா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ராபின்சன் கரிக்குழி, லிப்னா டாக்டர் ஆஃப் திருவாளர் விஜயராஜ் கருமனவிளை. மே 13ஆம் தேதியன்று சஜித் சன் ஆஃப் திருவாளர் லெலிஜான் தட்டான் விளை, திரு செல்விஸ்டர் ராஜ் தெக்குக்கரை, பெனோஸ் சாம் சன் ஆஃப் திருவாளர் பென் சாம் எழுமேன் விளை, திரு அருண் கிறிஸ்துதாஸ் விளாத்தி விளை. மே 14ஆம் தேதியன்று திருமதி புஷ்பலதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் வில்சன் ராஜ் ஒலுவாரத்தலை, திரு இம்மானுவேல் பனை நிற்கும் விளை, திரு ராஜு மேலக்கா விளை, திரு பைஜு நாராயண பேரத்தலை, செல்வி அர்ஷா ஷாம் டாக்டர் ஆஃப் திருவாளர் ஆர்தர் சாம் சீவாரக்குடி, திரு சுந்தரம் முளமூட்டுக்குழி, திரு சிங் சன் ஆஃப் திருவாளர் சுந்தரம் கும்பிளாந்தேரி, திரு ராஜமணி செம்மணக்காலை, திருமதி லதா செல்வகுமாரி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் பீட்டர் ஜான் பாவரை, திருமதி பிரியா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சுஜிகுமார் காட்டுக்கடை, திருமதி பிரின்சிபாய் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ரத்தினராஜ் லில்லி மந்திரம் சூளால், திருமதி லில்லி சுந்தர்பாய் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜான்சன் மேலக்கா விளை, திரு அஜய் சன் ஆஃப் திருவாளர் சுனில் செம்பிக்கோடு, திரு ஜெயக்குமார் இலுப்பவிளை. மே 15ஆம் தேதியன்று திருமதி சரோஜினி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஆல்பர்ட் பிளாங்காலை, திருமதி சரோஜம் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் இயேசுதாஸ் மத்தம்பாலை, திருமதி பால் தங்கம் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் செல்வராஜ் தாளவிளை, திருமதி ஜானட் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஸ்டாலின் எழுமாவிளை வடக்கு, திருமதி ஸ்னேகலதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜான் துண்டம், திரு கிறிஸ்துதாஸ் மத்தம்பாலை, திரு செல்வராஜ் தெற்குக்கரை, திரு டெரின் தேவ் சன் ஆஃப் திருவாளர் தேவராஜ் தேவில்லா சங்குருட்டி, திருமதி சுனிதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜீவதாஸ் நெய்தவிளை, திரு வில்லியம் சூரியகோடு, திருமதி ஷீஜா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ராஜன் சங்கராந்தி, திருமதி சிமி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ராய் பின்குளம், திருமதி ஷீஜா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜபசிங் புவன் விளை, திருமதி லைலா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் வெஸ்டர் ஜான் தட்டான் விளை. மே 16ஆம் தேதியன்று சஜிதா டாக்டர் ஆஃப் திருவாளர் சைலஸ் பனை நிற்கும் விளை, திரு மகேஷ் சன் ஆஃப் திருவாளர் ராஜமணி மத்தம்பாலை, திருமதி விஜிலா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் செல்வட்ராஜ் கும்பிளாந்தேரி, திரு ஆஸ்டின் வெட்டுக்காடு, திரு ஜோசப் வெட்டுக்காடு, திரு விஜில்குமார் மாமுட்டு விளாகம், திரு சத்யராஜ் ஒலுவாரத்தலை, திரு விஜில் சிங் எழுமான் விளை, திரு பினு சன் ஆஃப் திருவாளர் பால் ஜிவி சிலுவைபுரம், அபிஷா டாக்டர் ஆஃப் திருவாளர் ஜேம்ஸ் ராஜ் பூவன் விளை ஆகியோர் வருகின்ற வாரத்தில் தங்களுடைய புதிய வயதினிலே பிரவேசிக்க முற்படுகின்றார்கள். கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையோ மகிழ்ச்சியும் அளிக்கிறார் என்கிற வாக்குறுதிக்கு ஏற்ப இப்புதிய ஆண்டிலும் அவ்விதமாய் உங்களுக்கு நல் ஞானத்தையும் அறிவாற்றலையோ மகிழ்வான அனுபவங்களை தந்து இப்புதிய ஆண்டை கடவுள் தாமே உங்களுக்கு ஆசீர்வதித்தருள்வாக திருச்சபையின் சார்பாய் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். Bless you, bless you, bless you the Lord, bless you, bless you, bless you, bless you the Lord, bless you. Sing
and rejoice the happy birthday. Sing and rejoice the happy birthday. Sing and rejoice the happy birthday. Sing and rejoice the happy birthday. Bless you, bless you. Bless you the Lord, bless you. Bless you, bless you. Bless you the Lord, bless you. தொழுகை நிறைவுக்காய் கீர்த்தனை பாடல் 309, பழைய பதிப்பு 212. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே என்கின்ற கீர்த்தனை 309, பழைய பதிப்பு 212. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் பந்துளோர் சிநேகிதர், தந்தை தாயினம் ஜனம் பந்துளோர் சிநேகிதர், சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்குலிலன் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குலிலன் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட ஔஷதமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில், போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், பிணையாளியும் மீட்பரும் என் பிரிய மத்தியஸ்தனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஞான கீதமும் சதுர நாட்டமும் கொண்டாட்டமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஜெபம் செய்வோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று எல்லாம் என் இயேசு என்ற நற்செய்தியோடு எங்களை சந்திக்கிற ஆண்டவரே,
இந்த நாளில் என்ன நடக்கிறது, எப்பொழுது இந்த சோதனை நீங்கும், எப்பொழுது எங்களுடைய வாழ்வில் ஒரு சந்தோஷமான மறுமலர்ச்சி வெளிப்படும், எப்பொழுது இந்த பயங்கள் நீங்கும் என்றறியாமல் திகைத்திருக்கிற எங்களுக்கு எல்லாம் இயேசு என் நற்செய்தி நம்பிக்கை தருகிற சாமி. இந்த நாளில் இந்த நம்பிக்கையின் வெளிச்சத்தில் எல்லா தீமைகளும், எல்லா வேதனைகளும், எல்லா பாடுகளும், நிந்தைகளும் சூரியனை பார்த்த பனியைப் போல எங்களை விட்டு விலகும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்கள் கண்ணீரான விண்ணப்பங்களை சொல்லி நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கையின் எதிர் பணிகளை செய்யக்கூடிய பலனை தருகிறேன். இந்த வாரம் முழுவதும் என்னென்ன கடமைகள், என்னென்ன பொறுப்புகள் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்து நாங்கள், எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழக்கூடிய நல்ல கிருபைகளை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா என்ற வியாதியின் வேதனைகள் உலகத்தின் எல்லா பகுதியை விட்டு நீங்கவும், எல்லா மக்களும் சுகத்தோடு ஜீவிக்கும் வாழ்வை தரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களோடு கூடியிரும், ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்துவும் ஜெபங்கேலும் பரமபிதாவே, ஆமேன். ஒன்றாக ஆட்சி செய்கிற திரியேக தேவனாகிய பிதா குமாரனாவிக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் மனோகிரகிக்கமும் நம் அனைவரோடும் இன்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.